வணக்கம். நமக்கு உடலில் இந்த பிரச்சனை வந்த பிறகு, அதாவது கை கால் விழுந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் என்பதை விளக்கமாக கூறுகிறேன். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கு கை கால் விழுவதற்கு முன்பே அறிகுறிகள் தெரிய வரும். ஆனால் நாம் அதை பொருட்படுத்துவது இல்லை. அதாவது கை கால் மரத்து போகும், எழுத்து பிழை வரும், நாக்கு பிறழும், வார்த்தைகள் தடைபடும், தாடைகள், பற்கள், ஈறுகள் அனைத்தும் ஆட்டம் கொடுக்கும், லூஸ் ஆகும். சிலருக்கு பேச்சு போகும், தலை குடைச்சல் எடுக்கும், பாரம் அதிகமாக இருக்கும், கால் பாதம் மறுத்து போகும். எனது கால் பாதம் முழுவதும் மறுத்து போய் வெளியில் வெயில்களில் நடக்க முடியாது, அது போன்று ஆகிவிடும். கால் பாதத்தில் பாதி வரை ஒரு புறம் மறுத்து போய் இருக்கும். அது நாம் ஏதேனும் உணவு உட்கொண்டால், கேஸ் உடலில் அதிகமானால், நீர் அதிகமானால் அதிகமாகும், கம்மியாகும். உடலை நானே அதற்கேற்றாற்போல் தயார் செய்து கொள்கிறேன். உடல் முழுவதும் பாதி, அதாவது 2 பாகமாக பிரிந்து செயல்படும். நாம் நடக்கும் போதே இது ஒரு பகுதியாக செயல்படும். நாம் நடக்கும்போது, வண்டியில் அமரும் போது, எதை எடுத்தாலும் நமக்கு உணர்வுகள் இந்த பக்கம் இருக்காது. உடலில் பல இடங்களில் ஊசியில் குற்றுவது போல், அதாவது அதிகமான இடங்களில் ஊசியில் குத்துவது போல் இருக்கும். உடலில் அங்கங்கு தசைகள் துடிக்கும், அதாவது முதுகில் அல்லது அனைத்து பகுதிகளிலும் தசைகள் சிறிதாக துடித்து கொண்டு இருக்கும். நாம் நடக்கும்போது கால்கள் மறுத்து போகும். இது போல அறிகுறிகள் தெரிய வரும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மருத்துவரை அணுகுவது சிறப்பு. நமக்கு இது போன்ற வலிகள் வரும்போது, எனக்கு வலிகள் வரும்போது உறுப்பு அப்படியே வலி, உயிர் போகும், பிடித்து வலிச்சு விடுவது. அதே போன்று இந்த மார்பு பகுதியில் முழுவதும் வலி எடுக்கும், குத்தும், கொடாயும், அதையும் நாம் வலித்து விடுவது போன்று இருக்கும். அதே போன்று உடலில் நான் கூறிய வலி வரும்போது முழுவதும் கரண்ட் ஷாக் அடிப்பது போல் இருக்கும். அதாவது 100க்கும் மேற்பட்ட, 100கணக்கான வலிகள் விதவிதமாக வலி எடுக்கும். அதாவது முள்ளு கம்பியை எடுத்து உடலில் இப்படி வலித்தால் எப்படி வலி எடுக்கும், அதே போன்று 2 பாகங்களில் இப்படி வலித்தால் எப்படி வலி எடுக்கும், உப்பு காகிதம் தேய்த்தால் எப்படி இருக்கும், சீரியல் பல்ப் இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் அல்லவா, அது போன்று வலி எடுக்கும். இப்படி பலவிதமான வலிகள் இருக்கும். அது போன்ற வலிகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் தயவு செய்து அது போன்ற வலிகள் வரும்போது படுக்காதீர்கள். சேர் எதிலாவது அமர்ந்து கொள்ளுங்கள். சிறிது நேரத்தில் அது சரியாகிவிடும். அதே போன்று வணக்கம்.